வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாயை என்பதை பற்றிய சிறு சிந்தனை இன்று உங்களுக்கு அளிக்க இருக்கின்றேன். மனித மனம் புலன்கள் வயப்பட்டு இன்பம் அடையும் நோக்கில் இயற்கைக்கு முரணான செயல்களில் அகப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்ற அந்த மனநிலையை மாயை என்கிறோம். மாயையில் சிக்கும் எந்த மனநிலையும் வாழ்வை நிலைகுலையச் செய்துவிடும். மறந்துவிடக்கூடாது. மனித வாழ்வை சீரழிக்கின்ற பல மாயைகளில் பெரும் மாயை எது தெரியுமா? பெண் மாயை. பட்டினத்தார் கவி ஒன்றை பாருங்கள். காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டி என் கண்ணெதிரே மாது என்று சொல்லி வரும் மாயை தன்னை மரளிவிட்ட தூதென்று எண்ணாமல் சுகமென்று நாடும் இத்துர்புத்தியை என்னென்று சொல்வேன் கட்சி ஏகம்பனே. பொருள் என்ன தெரியுமா? காது எவ்வளவு அழகா இருக்கு, மூக்கு எவ்வளவு அழகா இருக்கு, கண்ணு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பெண்ணை என் கண்ணெதிரே கொண்டு வந்து நிறுத்தி அந்த பெண் யமன் அனுப்பிய மாயை என்று என் மனம் எண்ணாமல் அந்த சுகம் என்றும் நாடும் இந்த துர்புத்தியை என்னென்று நான் எடுத்துரைப்பேன் காஞ்சிபுரத்தில் வாழ்கின்ற அந்த ஏகாம்பர நாதனே போல. திருமூலர் திருமந்திரத்தில் அருமையான ஒரு கவி. மாயை மறைக்க மறைந்த மறைபொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்க்கு காயமும் இல்லை கருத்தும் இல்லையே. பொருள் என்ன தெரியுமா? நம் உடலில் நம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இறைவனை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்ற நம் மனதால் பற்றுகின்ற அந்த மாயை மறைக்கிறது. அந்த மாயையை எப்பொழுது நாம் வெளியே எடுக்கிறோமோ, அந்த மாயையில் எப்பொழுது நாம் சிக்காமல் இருக்கிறோமோ, எப்பொழுது மாயையை நாம் எந்த நிலையிலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்று வாழும் பொழுது அந்த இறைவன் நம் உடம்பிலிருந்து எண்ணம் சொல் செயல் மூலமாக வெளிப்படுகிறான். இப்படிப்பட்ட மாயையை மறைக்க வல்லார்க்கு, இந்த மாயையை நினைக்கையே இல்லாத சிக்காதவர்களுக்கு காயமும் இல்லை கருத்தும் இல்லை. அப்படின்னா அந்த உடல் உணர்வற்று போகும், எண்ணங்களும் ஒரு நிலையற்று போகும். அப்படின்னா தான் என்கின்ற அந்த நிலையிலிருந்து இறை நிலையினுடைய அந்த செயலுக்கு அவன் வந்து விடுவான், அந்த நிலையை அடைவான். அதாவது செருக்கு இல்லா நிலையைத்தான் இதை சொல்றோம். அப்ப மாயையிலிருந்து நாம் அகப்படவில்லை என்றால் அந்த இறைவன் எப்பொழுதும் நம்முடன் உறைந்து கொண்டே இருப்பான், இருந்து கொண்டே. இந்த 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்த ஸ்ரீ யோகானந்த பரமஹம்சர் ஒரு அருமையான வார்த்தை சொல்றார். மிக மிக நாசம் விளைவிக்கும் மாயையின் அஸ்திரம் எது என்றால் தியானம் செய்ய மனமின்றி இருப்பது. அத்தகைய தன்மையினால் ஒருவன் இறைவனிடத்திலிருந்தும் குருவினிடத்திலிருந்தும் இசைவுடன் இருக்கும் தன்மையை விடுபட்டுக் கொள்ளுகிறான், அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறான். எப்படிப்பட்ட பாடல் பார்த்தீங்களா? அருமையானது இல்லையா? மாயையில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் தவம் தியானங்களை பழக வேண்டும். அதற்குத்தான் நமது மகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அறிவு திருக்கோயில் என்ற கோயில் நிலையை ஏற்படுத்தி மனவளக்கலை மன்றம் என்ற அந்த பாடத்திட்டங்களை வகுத்து அதில் தவம் தியானங்களை எளிமையாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், அந்த தவம் தியானங்களை பழகி மாயையிலிருந்து விடுபட்டு மனித வாழ்க்கையின் நோக்கத்தை அடைவோம். வாழ்க வளமுடன்.